ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அக்டோபர் மாத வாக்குத்தத்த செய்தியை நாம் கேட்போம். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 10வது வசனம். உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். விளைச்சலை வர்த்திக்க செய்கிற தேவன் என்ற தலைப்பிலே இந்த மாதம் வாக்குத்தத்த செய்தியை தேவன் நமக்கு கொடுக்கிறார். இந்த 10வது மாதத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளைகளாகிய நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். அநேக வாக்குத்தத்தங்கள் வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கும். அநேக வாக்குத்தத்தங்களை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தங்களை நாம் விசுவாசித்து ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றும் தேவனும் விரும்புகிறார், நாமும் விரும்புகிறோம். ஒவ்வொரு மாதமும் நாம் முதல் தேதியிலே தெய்வ ஊழியக்காரர்கள் நமக்கு என்ன வாக்குத்தத்தங்களை கொடுப்பார்கள், என்ன வாக்குத்தத்தங்களை தேவன் நமக்கு கொடுப்பார், அவர் என்ன பேசுவார்கள் என்று நாமும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு மாதம் காலையில் எழுந்து வாக்குத்தத்தங்களை நாம் யூடியூப் வாயிலாகவும் சபையிலே நடைபெறுகிற ஆராதனை வாயிலாகவும் நாம் கேட்கிறோம். நம்முடைய விசுவாசத்தை தேவன் வர்த்திக்க பண்ணுவாராக, நம்முடைய வாக்குத்தத்தங்களை வர்த்திக்க பண்ணுவாராக. இந்த நாள் செய்தி கூட உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார் என்று ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை இந்த நாளிலே நமக்கு கொடுக்கிறார். என்ன வாக்குத்தத்தம் என்று சொன்னால், நாம் விளைச்சலை விதைக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார்கள். விளைச்சலை விதைக்கணும். இன்னைக்கு அநேகர் என்ன நினைக்கிறாங்கன்னா, வாக்குத்தத்தங்கள் எல்லாம் தேவன் தான் தருவார், நான் எதுவும் தர வேண்டியதில்லை. ஆனால் வேதம் சொல்கிறது, நீங்கள் நீதியின் விளைச்சலை நீங்கள் விதைத்தால், அதுதான் அழகாக ஆரம்பத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, விதைக்கிறவனுக்கு விதையை கூட கர்த்தர் தான் கொடுக்கிறார். நம்ம நினைக்கிறோம் விதை என்னுடையது. இல்லை இல்லை, அந்த விதையை கூட தேவன் தான் கொடுக்கிறார். 10வது வசனம், விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர். பாருங்க, நமக்கு ஆகாரம் கொடுக்கிறது யார் தெரியுங்களா? கர்த்தர் தான். நமக்கு விளைச்சலை விதையை கொடுக்கிறவர் யார் தெரியுமா? கர்த்தர் தான். நம்ம கொடுக்கிற ஆசீர்வாதம் யாருடையது தெரியுமா? கர்த்தருடையது. நாம் பல நேரங்கள் நாம் பெருமை பாராட்டுக்கிறோம். நான் சம்பாதிச்சேன், என் பிள்ளைய கஷ்டப்பட்டு நான் படிக்க வச்சேனாக்கும், அவன் சம்பாதிச்சு கொடுக்குறான், அவன் இல்லை. எந்த விதத்திலும் தேவனுடைய பிள்ளையாக விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டு நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று நாமும் தரிக்கப்பட்டிருப்பீர்களானால், உங்களுக்கு வருகிற எல்லா விதையையும் விளைச்சலும் தேவனிடத்திலிருந்து தான் வருகிறது. அந்த விளைச்சலை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். பைபிள் சொல்கிறது கலாத்தியர் புஸ்தகத்துல, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை எடுப்பான். நாம் இன்றைக்கு நீதியினாலே உதாரத்துவமாக மனப்பூர்வமாக தேவனுடைய ராஜ்யத்திற்கு என்று நம்முடைய ஆசீர்வாதங்களை விதைக்க வேண்டும். விதைத்து அறுவடையை நாம் அதிகமாக பெற வேண்டும். ஆண்டவர் சொல்கிறார், நீ விதைக்கும் பொழுது அது நீதியாய் மாறுகிறது, நீதியின் விளைச்சலாய் மாறுகிறது. அதை நான் உனக்கு என்ன செய்வேன்? வர்த்திக்க பண்ணுவேன், திரளாய் வர்த்திக்க பண்ணுவேன். நம்ம ஆண்டவர் பாருங்க, அவர் ஒரு வார்த்தையை சொல்றாரு அப்படின்னா, நீங்க விதைக்கிற நீதிக்கான விளைச்சலை நான் அறுவடை விலையை வர்த்திக்க பண்ணுவேன் என்று சொன்னா சாதாரணமா இருக்குமா? பாருங்க, அவர் வர்த்திக்க பண்ணிட்டார் நினைச்சிட்டாருன்னா நமக்கு ஒரு நன்மையும் குறைவுபடப்படாது. அல்லேலூயா. ஆக இந்த நாளில தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, நாம் விதைப்பதற்கு குறித்து நாளிலே ஒரு வாக்குத்தத்தம் வருகிறது. அது நாம் விதைப்பது சிறிதா இருந்தாலும், ஒரு பாருங்க, பைபிள் சொல்கிறது, நாம் நிலத்தை பண்படுத்துகிறோம், பயன்படுத்துகிறோம், விதையை விதைக்கிறோம், அதை இரவிலே தேவன் தான் அதை விளைய செய்கிறார். நம்ம விதைக்கலாம். பவுல் சொல்றாரு, நான் நட்டேன், அப்போ நீர் பாய்ச்சினான், விளைய செய்கிறவர் தேவன் தான். அந்த விலையை செய்யற வேலையை யாராலையும் பார்க்க முடியாது, நம்மளால பார்க்க முடியாது. நாம் போய் ஒரு விதையை விலைன்னு சொல்ல முடியுமா? முடியாது. அதை விலையை செய்கிறவர் தேவனாயிருக்கிறார். ஆக அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த அக்டோபர் மாதம் நீங்கள் இதுவரை தேவனுக்கென்று விதைத்திருப்பீர்களானால், இதுவரை தேவனுடைய ராஜ்யத்திற்கு என்று நீங்கள் அதிகமாக மனப்பூர்வமாக உதாரணமாக கொடுத்திருப்பீர்களானால், நீங்க சோர்ந்து போக வேண்டாம். பைபிள் சொல்கிறது, உதார குணமுள்ள ஆத்மா செழிக்கும்,
உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். 7வது வசனம். சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். நீங்கள் விதைத்திருக்கிற விதைக்கான ஆசீர்வாதத்தை, விதைத்திருக்கிற நன்மைக்கான பலனை, கொடுத்திருக்கிறதான நேரத்தை, கொடுத்திருக்கிறதான பணத்தை, கொடுத்திருக்கிறதான பலத்தை கர்த்தர் இந்த மாதம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக அறுவடை செய்வார். சோர்ந்து போகாதீர்கள். இந்த வசனம் முழுவதுமாக நீங்கள் நேரம் கிடைக்கும் போது வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 1 to 15 வசனங்கள் வரை தான் இருக்கிறது. வாசித்து பார்ப்பீர்களானால் இங்கே பவுல் எழுதுகிறார், பரிசுத்தவான்களுக்கு செய்ய வேண்டிய தர்ம சகாயத்தை குறித்து நான் அதிகமாக உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை என்று சொல்லி, அப்போ இந்த தர்ம சகாயத்தை குறித்து, அதுக்கு விளைச்சலை குறித்து, அதுக்கு கொடுக்கிற காரியங்கள் குறித்து சொல்றார். இப்படிலாம் நீங்கள் செய்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி இடங்கொள்ளாமல் போக மற்றும் ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு இந்த மாதம் வர்ஷிக்க பண்ணுவார். பல நேரங்களிலே நாம் இந்த விஷயங்களிலே குறைவுபட்டு விடுகிறோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு இப்படி ஒரு வழியை வைத்திருக்கிறார். ஆகவேதான் ஆபிரகாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவன் தான். ஆபிரகாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவன். அதுதான் எபிரேயர்ல விதமாக சொல்கிறது. 7ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஆகிலும் அவருடைய வம்ச வரிசையில் வராதவனாகிய இவன் ஆபிரகாமின் கையிலே தசம பாகம் வாங்கி வாக்குத்தத்தங்களை பெற்றவனை ஆசீர்வதித்தான். மெல்கிசேதேக்கு பாருங்க, ஆபிரகாம் வாக்குத்தத்தம் பெற்றவன், ஆனால் மெல்கிசேதேக்கிலே அவன் ஆசீர்வாதங்களை பெறுகிறான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாம் அந்த இடத்திலே அவன் உதாரத்துவமாக தசம பாகங்கள் என்ற கட்டளை இல்லாத பொழுது கொடுத்து அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எதையும் விதைக்காமலே இன்றைக்கு அறுவடை செய்யலாம் என்று நினைக்கிறோம். எந்த பிரயாசமும் பண்றதில்லை. பைபிள் சொல்லுகிறது, கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான். அதனால நான் இந்த மாதம் அநேக காரியங்கள் வேதத்தில் போடப்பட்டிருக்கிறது. சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். 5 அப்பம் 2 மீனை அந்த சிறுவன் விதைத்தான் என்றுதான் சொல்லலாம். 5000 பேருக்கு மேலாக ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். சாரிபாத் ஊரின் விதவை எலியா என்ற ஊழியக்காரனுக்கு தன்னுடைய ஆகாரத்தை விதைத்தால் அவள் சாகிற வரை எண்ணெயும் பேசுகிற தொட்டியும் அவளுக்கு குறைபடவே இல்லை. சூனமெத்தியார் என்ற ஒரு ஸ்திரீ மனப்பூர்வமாக எலிசா என்ற ஒரு ஊழியக்காரனுக்கு செய்தார். அவள் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டது. அன்பான அவள் பிள்ளை இல்லாதவர்களுக்கு கர்த்தர் பிள்ளை கொடுத்து ஆசீர்வதித்தார். இன்றைக்கு தேவன் சொல்லுகிறார், உங்கள் நீதியின் விளைச்சலை நான் வர்த்திக்க பண்ணுவேன். இதுவரை நாம் செய்திருக்கிறது எப்படி செய்திருக்கிறோம் யோசித்து பாருங்க. கர்த்தருக்காக நீங்கள் கொடுத்திருந்தால், கர்த்தருக்காக செய்திருந்தால், நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்கள் நீதியின் பலனை வர்த்திக்க பண்ணுவார். இந்த மாசம் உங்களை சகலவித காரியத்திலும் அவர் வர்த்திக்க செய்வார் என்று வாக்கு பண்ணுகிறார். ஆக நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். நீங்கள் சொல்லுங்கள், என் நீதியின் விளைச்சலை தேவன் வர்த்திக்க செய்வார். அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஜெபத்திலே நேரத்தை செலவு செய்வது, வேதத்தோடு கூட நேரத்தை செலவு செய்வது, ஊழியத்திற்காக நேரத்தை செலவு செய்வது, தேவனுடைய ராஜ்யத்துக்கென்று மனப்பூர்வமாக விதைப்பது, கொடுப்பது, இவைகளுக்கெல்லாம் பலனை இந்த மாதம் தேவன் உங்களுக்கு வர்த்திக்க செய்வார். நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். அவர்தான் செய்வார், அவர்தான் செய்வார். நாம் செய்ய முடியாது. நாம் விதைக்கலாம், செய்யலாம், ஆனால் விளைச்சலை தேவன் செய்வார். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த மாதம் தேவன் உங்கள் விளைச்சலை, உங்கள் ஆசீர்வாதத்தை, உங்கள் நன்மையை, உங்கள் சுகத்தை, உங்கள் எதிர்பார்ப்பை, உங்கள் நன்மையை வர்த்திக்க செய்வார் என்று சொல்லி நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். God bless you. Praise the Lord. நான் ஜெபிச்ச ஜெபமெல்லாம் வீணா போகவில்லை. நான் விதைச்ச விதையெல்லாம் தரிசமாறவில்லை. நான் ஜெபிச்ச ஜெபமெல்லாம் வீணா போகவில்லை. நான் விதைச்ச விதையெல்லாம் பரிசமாறவில்லை.